இந்தியாவிலேயே எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன. எந்த மாநிலத்திலும் இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றுவது கிடையாது. இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் இந்த ஏழை மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். இங்கே பாருங்கள், நாம் முன் வைத்திருக்கின்றார். எந்த கட்சிகளாவது இப்படிப்பட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்றார்களா? தமிழகத்திலே நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் ஒன் வே டிராபிக் தான், எல்லாமே அது வீட்டுக்கு தான் போகும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர். ஆகவேதான் அந்த வழியிலே வந்த கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்றைக்கு மக்களுக்கு வாரி வாரி வழங்குகின்றார்கள். அந்த வழங்கக்கூடிய திட்டங்கள் தான் நம் முன் காட்சி அளிக்கின்றன. தையல் மிஷின், சைக்கிள், உடல் ஊனமற்றவருக்கு சைக்கிள், அதே மாதிரி ஸ்கூட்டர், அதே மாதிரி சலவை பாக்ஸ், அப்படி நிறைய இன்னும் நிறைய வச்சிருக்கிறாங்க. என்னன்னு தெரியல. வேட்டி சேலை, இப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்படி மக்களுக்கு வாரி வாரி வழங்கினாங்களோ அதே போல அவருடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதை கடைபிடித்து சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுகவில் யாராவது செய்கிறாங்களா? பாக்கெட்ல இருந்து எடுத்துக்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, எடுக்கின்ற கட்சி திமுக கட்சி. ஆகவேதான் இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வங்கள் இருவரும் தெய்வங்கள். இன்றைக்கு இந்த பூமி உள்ளவரை அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும். அந்த அளவுக்கு மக்கள் மீது மக்களை நேசித்தார்கள். மக்களுக்கு தேவையான திட்டங்களை அள்ளி வழங்கினார்கள். மக்களிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருவரும் தெய்வங்களும். அதே அந்த வழியிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே அருமை சகோதரர் விஜயபாஸ்கரன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் அழகாக பேசினார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எத்தனை திட்டங்கள் உருவாக்கப்பட்டது என்பதை எண்ணி பார்க்கலாம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறு வயதிலே கடுமையான பசியால் வாடினார். வறுமை வாட்டி வரைத்தது. அந்த வறுமை தமிழகத்திலே எவருக்கும் இருக்கக்கூடாது. அதுவும் குழந்தை வயதிலே இருக்கக்கூடாது, பிஞ்சு வயதிலே இருக்கக்கூடாது. அதற்காக யாருக்கும் வராத சிந்திக்காத அற்புதமான திட்டம் சத்துணவு திட்டம், சரித்திர திட்டத்தை தமிழகத்திலே கொண்டு வந்தார். உயிரோட்டமுள்ள திட்டம். வறுமையிலே யாரும் வாடக்கூடாது. அதுவும் பிஞ்சு வயதிலே அந்த குழந்தை வறுமையிலே வாடினால் எதிர்காலம் பாதிக்கும். ஆகவே தமிழகத்திலே இனி எந்த ஒரு குழந்தையும் வறுமையில் வாடக்கூடாது என்று சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர் கிண்டல் அளித்தார். உங்களுக்கு எங்கே நிதி இருக்கின்றது என்று கேட்டார். அப்பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அழகாக சொன்னார்கள், சத்துணவு திட்டத்திற்கு நிதி இல்லாவிட்டாலும் இந்த ராமச்சந்திரன் வீதி வீதியாக பிச்சை எடுத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். நிறைவேற்றி காட்டினார். இன்று வரைக்கும் அந்த திட்டம் சிறந்த திட்டம். இந்த திட்டத்தை பின்பற்றி பல மாநிலங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இதுதான் ஒரு தலைவருக்கு இருக்கின்ற பெருமை. தனக்கு தன் இறந்த பிறகு அவர் செய்த சாதனைகள் உயிரோட்டம் உள்ளதாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் அவர் இந்த மக்களுக்கு செய்த சாதனை திட்டங்கள் இன்றைக்கு கொச்சைப்படுத்தியவர்கள்லாம் இன்னொன்றையும் சொன்னார். பிஞ்சு வயலே தட்டை இங்கிச்சு பிச்சை எடுக்க வைத்து விட்டார் என்றும் கிண்டல் அடித்தார்கள். அதே திட்டத்திற்கு முட்டை போட்டவர்களும் இவர்கள்தான். ஆக ஒரு எதிர்கட்சி அப்பொழுது விமர்சனம் செய்தார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்டம் சிறந்த திட்டம் என்று அவரை ஏற்றுக்கொண்டார். அதுதான் பெருமை. அதே போல இதே புரட்சி தலைவி அம்மார்கள்
ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் சொன்னதை போல ஏராளமான திட்டங்கள், ஒன்று ரெண்டு அல்ல. இன்றைக்கு விலையெல்லாம் மிக்சி, கிரைண்ட், மின்விசிறி எந்த ஆட்சியில கிடைத்தது? அத்தனை மக்களுக்கு வாரி வழங்கினார். 1,84,00,000 குடும்ப அட்டைதாரருக்கு மாண்புமிகு அம்மா அவர் கொடுத்தாங்க. எந்த மாநிலத்தில் கொடுத்திருக்கிறாங்க? இன்றைக்கு வசதி படைத்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு என்ன வசதி இருக்கின்றதோ அதே வசதி குடிசையில் வாழ்கின்ற ஏழை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக விலையெல்லாம் மிக்சி, கிரைண்ட், மின்விசிறியை கொடுத்து அவர்களும் இந்த மணியை பயன்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான திட்டத்தை வாரி வழங்கியவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். எத்தனை காலமானாலும் அதை சொல்லிக் கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கல்வியிலே புரட்சி, மறுமலர்ச்சி, நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான திட்டங்களை வாரி வாரி வழங்கினார். கல்விக்கு தான் அதிக நிதி ஒதுக்கி கொடுத்தாங்க. இன்றைக்கு எத்தனையோ துறை இருக்கின்றது, ஆனால் கல்வித்துறைக்கு தான் அதிகமா நிதி ஒதுக்கி தந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் கல்வியிலே ஒரு சிறந்த மாநிலம் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கியவர் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் தான் இன்றைக்கு கல்விக்கு பெருமை கிடைச்சது. இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற காலத்திலே ஆரம்ப பள்ளிகள் நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டன. 116 நடுநிலை உயர்நிலை பள்ளியாக இதுவரை 829 பள்ளிகளை உயர்த்திருக்கிறோம். 829 பள்ளி. அதே போல உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளியாக கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 402 பள்ளிகளை உயர்த்தியிருக்கின்றோம். எதற்காக சொல்லிட்டு சொன்னால், இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சென்று இன்றைக்கு கல்வி இருக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த பகுதியில் நடுநிலை பள்ளி இருக்காது, உயர்நிலை பள்ளி இருக்காது, மேல்நிலை பள்ளி இருக்காது. ஆனால் குடும்ப சூழலின் காரணமாக ஒரு 4 கிலோமீட்டர் சென்று படிக்கக்கூடிய நிலையில்லாத காரணத்தாலே பாதியிலே அந்த குழந்தையுடைய படிப்பை நிறுத்தி விடுவார்கள் அந்த பெற்றோர். அந்த நிலை கூட ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்கெல்லாம் தூரமாக இன்றைக்கு பள்ளியில் இருக்கின்றதோ அதையெல்லாம் குறைத்து அந்தந்த பள்ளியிலேயே இன்றைக்கு நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளியை உருவாக்கி நம்முடைய குழந்தைகள் அதிக எண்ணிக்கையிலே படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தாங்க. இது ஏழை, எளிய, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அதிகமான கல்வி கற்கக்கூடிய நிலை தமிழகத்தில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடக்க கல்வியில 99.85% சேர்க்கை வீதம் சேர்ந்து படிக்கிறாங்க தமிழகத்தில். 99.85%. நடுநிலை பள்ளியில 99.11% சேர்ந்து படிக்கிறாங்க. உயர்நிலை கல்வி 93.15%. மேல்நிலை பள்ளியில 77.64%. இன்றைக்கு உயர்கல்வி படிக்கின்ற எண்ணிக்கை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சியில 65 துவக்கினாங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 65 துவக்கப்பட்டது. அம்மா வழியிலே நடைபெறுகின்ற அம்மாவுடைய அரசு 12 அரசு கலை மற்றும் அறிவியலை கொடுத்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 77 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்து இன்னைக்கு அந்தந்த பகுதியில் இருக்கின்ற சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் கூட உயர்கல்வியை படிக்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி தந்திருக்கிறோம். இன்றைக்கு 46.4% உயர்கல்வி படிக்கிறாங்க. 100க்கு 46.4% உயர்கல்வி படிக்கிறாங்க. இதே 2011 அம்மா ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது 21% உயர்கல்வி படிக்கிற 21% திமுக ஆட்சியில. இப்ப அம்மா எடுத்த நடவடிக்கையின் காரணமாக, கல்வியிலே புரட்சி செய்த காரணமாக இன்றைக்கு 46.4% மத்தியில் இருக்கின்ற அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். நாம் அறிவிக்கவில்லை. அதை இன்னைக்கு கல்வியிலே ஒரு சிறந்த மாநிலமாக நிகழ்கின்றோம். எந்த ஒரு மாநிலம், எந்த ஒரு நாடு கல்வியிலே சிறக்கிறதோ அங்கு பொருளாதாரம் சிறக்கும், பண்பு சிறக்கும், அமைதி நிலவும். அத்தனையும் வேண்டும் என்று சொன்னால் கல்வி தேவை. அதை அம்மா அவர்கள் தமிழகத்திலே வழங்கி இன்றைக்கு இந்திய திருநாடு தமிழகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றது கல்வியிலே. அப்படிப்பட்ட கல்வி இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கல்வியில
முன்னாலே சொன்னாங்க. மடிக்கணினி இன்றைக்கு 14,000 ரூபாய் ஒரு மடிக்கணினி. இன்றைக்கு வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி 14,000 ரூபாய் போட்டு கம்ப்யூட்டர் வாங்கி படிச்சு இன்னைக்கு உயர்கல்விக்கு போயிடுவாங்க. ஆனா வசதி இல்லாத குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி நல்ல அறிவு இருக்கும், திறமை இருக்கும், வசதி இல்லை, பொருளாதார தடை. அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவியும் அறிவுத்திறனை பெற்று உயர்கல்விக்கு போக முடியும், பொது அறிவு பெருக்கிக் கொள்ள வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் என்று அம்மா தொலைநோக்கு சிந்தனையோடு ஒரு கம்ப்யூட்டர், ஒரு மடிக்கணினி 14,000 ரூபாய் 14,000 ரூபாய் பொறுமான மடிக்கணினியை கொடுத்து அறிவுபூர்வமான விஞ்ஞான கல்வியை இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அம்மா கொடுத்தாங்க. சுமார் 35 லட்சம் பேருக்கு நாம் கொடுத்திருக்கிறது. 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு நம் மடிக்கணினி கொடுத்திருக்கிறோம். 35 லட்சம் பேர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கொடுத்திருக்கிறோம். வல்லரசு நாட்டில் கூட பிள்ளையெல்லாம் மடிக்கணினி கொடுப்பது கிடையாது, தமிழகத்திலே கொடுத்திருக்கின்றார். இன்னும் 10 ஆண்டு காலம் கழித்தால் இன்றைக்கு தமிழகம் ஒரு விஞ்ஞான உலகமாக அம்மாவுடைய முயற்சியால் இன்றைக்கு அது நடக்கும். இதற்காக சொல்லி சொன்னார், இன்றைக்கு விஞ்ஞான கல்வியாக மாறிவிட்டது. சாதாரண கல்வி படித்தா அந்த மாணவன் மற்ற மாணவர்களோடு ஈடு செய்து உயர்கல்விக்கு போக முடியாது, வேலை வாய்ப்புக்கு போக முடியாது. அதே அம்மா அவர்கள் இதை தெரிந்து கொண்டுதான் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு 14,000 ரூபாய் போட்டு மடிக்கணினி கொடுத்திருக்கிறார். பெற்ற தாய் கூட வாங்கி தராதில்லை. புரட்சி தலைவி அம்மா பெறாத தாய் சார்ந்தது நம்முடைய குழந்தைய இப்படிப்பட்ட விஞ்ஞான கல்வி கொடுத்திருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைக்கு காலனி, விலையில்லா புத்தகம், நோட்டு, கொண்டு போறதுக்கு பை, விலையில்லா சைக்கிள், இதெல்லாம் கிராம நிறைந்த பகுதி. இந்த கிராம நிறைந்த பகுதியிலே எல்லா இடத்திலுமே பள்ளிக்கூடம் இருக்காது. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கிராமத்தில் வந்து அந்த பள்ளிக்கு வர வேணும். அந்த குறித்த நேரத்துக்கு வரணும், மீண்டும் பள்ளி முடிந்த பிறகு வீட்டுக்கு போக வேணும். அந்த சூழ்நிலை கருதி கிராமத்திலும் சரி, ஏழை எளியோர் சரி, இந்த பள்ளிக்கு வந்து செல்வதற்கு விலையில்லா சைக்கிளை வாங்கி கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் லஞ்சம் அல்ல. இதற்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார்கள், என்ன செய்தார்? இந்த ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க, அம்மாவுடைய ஆட்சியும் பாருங்க, திமுக ஆட்சியும் பாருங்க. இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சியும் என்னென்ன திட்டங்கள் அந்த மக்களுக்கு கொண்டு வந்திருக்கு, திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. அப்பதான் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மக்களுக்காக நன்மை செய்கின்ற ஒரே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் என்பதை நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிவிச்சவர் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், அவருடைய துறை எடுத்துக்கிட்டா இன்றைக்கு இந்தியாவிலேயே இன்றைக்கு மருத்துவத்துறை தமிழகம் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகள் இன்றைக்கு படைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்றைக்கு 212ல இன்றைக்கு கிட்டத்தட்ட 42க்கு அரசாணை வழங்கிட்டோம். தரம் உயர்த்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 129 24 கொடுத்தாச்சு. அதே போல புதிதாக ஆரம்பிக்கிற அரசு மருத்துவமனை 65, மருத்துவக் கல்லூரி 5, இது தவிர 385 வட்டால் நடமாடும் மருத்துவமனை, அங்கங்கே போய் மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு நடமாடும் மருத்துவமனை. இதெல்லாம் அம்மாவுடைய ஆட்சியில் செய்த சாதனை. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் தன்னோட உடம்பில் என்ன நோய் இருக்கின்ற கூட தெரியாது. அதை தெரிந்து அதற்கு தேவையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் உத்தரவிட்டு இன்னைக்கு ஆங்காங்கே குன்றிய அளவிலே கிராமத்திற்கு ஆங்காங்கே மருத்துவ முகாமை நடத்தி அங்க இருக்கின்ற பொதுமக்களை முகாமுக்கு அழைத்து வந்து அவர்களை பரிசோதனை செய்து அவர் உடலிலே என்ன நோய் இருக்கின்றதை கண்டறிந்து அதற்கு சிகிச்சை அளித்த ஒரே தடவை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். யார் கிராமத்தில் நினைச்சு பார்த்தா இது விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இரவுகள் பாராமல் உழைக்கின்றார். ரத்தத்தை மண்ணிலே சிந்தி உழைக்கின்றவர் விவசாய தொழிலாளர். அப்படிப்பட்ட
தன் உடம்பிலே என்ன நோய் இருப்பதை விட கண்டறிய முடியாத உழைக்கின்ற வர்க்கம் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள். அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு அந்த பகுதிக்கே சென்று மருத்துவரை அனுப்பி வைத்து முகாம் நடத்தி அவர்களை பரிசோதனை செய்து அவர் உடலிலே என்ன நோய் இருப்பதை கண்டறிந்து அதற்கு தேவையான சிகிச்சை அளித்து அவளை குணப்படுத்துகின்ற அரசு அம்மாவுடைய அரசு. வேற எந்த அரசு பார்த்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் மக்களுக்கு செய்த சேவை. இன்றைக்கு இப்படிப்பட்ட அற்புதமான திட்டம் தமிழகத்தில் இருக்கு. வேற எந்த மாநிலத்தும் இவ்வளவு பெரிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கிடையாது. நடைமுறைப்படுத்துறாங்க, வெற்றி கிடையாது கிடையாது. தமிழகத்தில் தான் இப்படி திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு மருத்துவத்துறையில மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறோம். இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஆத்தூர் பகுதி, அந்த பகுதியில் ஒரு மின்சாரம் தாக்கி 2 கை போயிட்டு, 2 கையுமே இழந்து போச்சு. 2 வருஷத்துக்கு முந்தைய 2 கையும் கிடையாது. அவருக்கு 2 கையை பொருத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய மருத்துவமனையிலே, ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்றைக்கு அவரை பரிசோதித்து அங்கே அவர் சேர்க்கப்பட்டு நம் மருத்துவர்கள் ஒரு இறந்த ஒரு உடலிலிருந்து 2 கையும் எடுத்து பொருத்தப்பட்டிருக்கின்றனர். இந்தியாவிலே எந்த அரசு மருத்துவமனையிலும் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தது கிடையாது. 2 கை இல்லாதவங்க இறந்த ஒரு உடம்பிலிருந்து 2 கையும் எடுத்து பொருத்தி கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேல ஆயிட்டு, 1 மாசம் ஆயிட்டு. இன்னைக்கு மருத்துவத்துறை எந்த அளவுக்கு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது மக்கள் அறிய வேண்டும். இன்னைக்கு தனியார் மருத்துவமனையில் கூட இப்படிப்பட்ட சாதனை படைத்தது கிடையாது. பெரிய பெரிய மருத்துவமனை இருக்குது, அந்த மருத்துவமனையில் கூட கை இல்லாதவருக்கு கை கொடுத்தது அம்மாவுடைய அரசு தான். அதே போல ஏழை தொழிலாளி நோய்வாய்ப்பட்டு அவருக்கு இறுதியாக மாற்று அறுவை சிகிச்சை நம்முடைய மதுரையில செஞ்சாங்க. நம்முடைய டாக்டர் நலமுடன் இருக்கின்றார். மாற்று அறுவை சிகிச்சை இது அரசாங்க ஆஸ்பத்திரியில் செய்யறோம். இன்னைக்கு அரசாங்க ஆஸ்பத்திரி என்றால் சரியில்லை என்று சொன்ன காலம் மாறி இன்றைக்கு அரசு மருத்துவமனைக்கு சென்றால் தான் நாம் பிழைப்போம் என்ற நிலைக்கு அம்மாவுடைய அரசு உருவாக்கி இருக்கிறது. இதெல்லாம் மருத்துவமனையிலே இன்றைக்கு மருத்துவத்துறையிலே ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். இன்றைக்கு அவ்வளவு திறமையான மருத்துவர்களை வைத்து திறமையான மருத்துவர்கள் மூலமாக சிறந்த சிகிச்சை அளித்து இன்றைக்கு மக்களை காப்பாற்றுகின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் இன்னும் கூட கடைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 1056 பேர் இறந்தவரிடத்திலிருந்து 5933 முக்கிய உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு தொடர்ந்து அகில இந்திய அளவில் 3 முறை இதுக்கு பிரைஸ் வாங்கியிருக்கிறோம். இந்த உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மூலமாக 3 ஆண்டு தொடர்ந்து இன்றைக்கு நாம் முதல் பரிசை பெற்றிருக்கின்றோம் மாநிலம் அகில இந்திய அளவில். இன்றைக்கு மருத்துவத்துறையிலே ஒரு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அதிக அளவிலே இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்ப சுகாதார நிலையம் அதிக அளவிலே நாங்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டுகின்றோம். இன்றைக்கு இதே புரட்சித் தலைவி அம்மாவுக்கு தெரிவித்தார்கள், கிராமத்திலே வாழ்கின்றவர்களுக்கு எவ்வித வசதிகளும் கிடையாது, இரவு வாராமல் உழைக்கின்றார்கள். அப்படி உழைக்கின்ற மக்களுக்கு அந்தந்த பகுதியிலே நல்ல மருத்துவமனை வசதி வேண்டும் என்று அப்பொழுதே அம்மா திட்டம் தீட்டினார்கள். அம்மா திட்டம் தீட்டி அதிகமான ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழகத்திலே திறந்தார்கள். அதன் வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் இன்றைக்கு புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து ஏழை எளிய மக்கள் தங்கள் பகுதியிலே சிகிச்சை பெற்றக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே போல ஆரம்ப சுகாதாரம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் 30 படிக்கின்ற மருத்துவமனையை கிராமத்தை அந்தந்த பகுதியிலே உருவாக்கி இருக்கின்றோம். அங்கேயே 30 படிக்கின்ற மருத்துவமனை உருவாக்கி அந்த பகுதி மக்களுக்கு தேவையான உதவியை அம்மாவுடைய அரசு செய்து கொண்டிருக்கின்றதை நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவச் சிலை திறக்க மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை 30 மாவட்டங்களிலே சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடி இருக்கின்றோம். 6 மாத காலத்திலே அத்தனை மாவட்டத்திற்கும் சென்று 30 மாவட்டங்களிலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை சிறப்பாக நாங்கள் அந்த பொன்மன தலைவனுக்கு எடுத்திருக்கிறோம் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 30 மாவட்ட மக்களை நேரிலே சந்திக்கின்ற பொழுது
5712.90 கோடி மதிப்பீட்டில் 3200 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதே போல மொத்தமாக இதுவரை 17,237 கோடி 60 லட்சம் மதிப்பீட்டில் 38,258 பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன. 14,473 கோடி 73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7,404 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. மொத்தம் 31,716 கோடி 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 45,660 பணிகள் நடைபெறுகின்றன. ரூபாய் 5,397 கோடி மதிப்பீட்டில் 8,11,481 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதெல்லாம் எதற்காக சொல்றேன்னு சொன்னா, சில கட்சிகள் இந்த ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல, இந்த ஆட்சியே சரியில்லை. இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சி தலைவர் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த புள்ளிவரெல்லாம் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு இவ்வளவு திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்டது என்பது புள்ளிவரத்தோடு நாங்கள் சொல்லுகின்றோம். இன்னும் சில கட்சிகள் புதுசா துவங்கியிருக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியல. போதான் எல்கேஜி இருக்கிறவங்க என்ன நடக்குன்னே தெரியாத அரசாங்கத்தில் அவர்கள் பேசுறாங்க, இந்த ஆட்சி மோசமான ஆட்சி, இந்த ஆட்சியில் எந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். முதலிலே அரசாங்கத்திலே என்ன திட்டம் இருக்கின்றது, எந்த திட்டம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் தெரியாமலே புரியாமலேயே ஏதாவது பேசணும், ஏதாவது குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அம்மாவுடைய அரசு புள்ளி வரத்தோடு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதே புரட்சி தலைவர் அம்மாவர்கள் ஆட்சி செய்யணும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை பற்றி புள்ளி வரத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே அம்மாவுடைய அரசு இவ்வளவு திட்டங்களும் எனக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதை நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வருகின்ற பொழுது நல்ல பசுமையான இருந்தது. விஜயபாஸ்கர் இடத்திலே சொன்னேன், அவரும் விவசாய குடும்பத்திலே பிறந்தவர், ஒரு டாக்டரா படிச்சிருக்கிறார், நானும் கல்லூரியில் படிச்சிருக்கிறேன். அப்படி வரும்போது பச்சை பசியே இருந்தது, எல்லாம் நெற்பயிர், நல்ல விளைச்சல். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 75% இன்றைக்கு விளைந்திருக்கின்ற அந்த நெற்பயிர்களை பார்த்தோம். நான் விவசாய குடும்பத்திலே பிறந்தவர், விவசாயம் அருமையா நான் செய்யணும், ஏன்னா நம்மளுடைய தொழிலே விவசாய தொழில் தான். ஆகவே இன்றைக்கு விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இந்த அரசு. ஆகவேதான் அறிவு சோதரர் நம்முடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆர்வம் அவர்கள் தெரிவித்தார், இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர். அந்த நீரை சரியான முறையிலே விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குடிமராமத்து என்ற திட்டத்தை முதற்கட்டமாக கொண்டு வந்தோம். பரிச்சார்த்த முறையிலே அந்த திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்தினோம். முதல் 100 கோடி திட்டத்தை ஆரம்பிச்சோம், 1519 ஏரியில தேர்வு செஞ்சோம். இந்த திட்டம் முழுக்க முழுக்க விவசாயிகளை பயன்படுத்தி நிறைவேற்றப்படுகின்ற திட்டம். இன்னைக்கு அரசாங்கம் 90% நிதி கொடுக்கும், 10% விவசாயிகள் கொடுப்பாங்க. இரண்டும் சேர்ந்து அந்த விவசாயத்தை கொடுத்து அந்த ஏரியை ஆழப்படுத்துறது, அந்த ஏரிக்கரையை பலப்படுத்துறது, அந்த மதக சீர் செய்வது, வரத்து வாய்க்காலை சுத்தப்படுத்துறது, உபரி நீரை வெளியேறுகின்ற அந்த கால்வாயை சுத்தப்படுத்துறது, இந்த பணிக்கு பயன்படுத்த வேண்டும். அந்த விவசாயிகளுக்கு அந்த நிதி கொடுத்து அந்த விவசாயிகள் இந்த பணியெல்லாம் செய்து, இந்த பணி செய்து முடித்தவுடன் பருவமழையின் போது நீர் அதிகமாக சேமிக்க முடியும். நீர் அதிகமாக சேமிச்சா நிலத்தடி நீர் செறிவூட்டப்படும், ஏரி பாசனத்தில் வருகின்ற விவசாயிகள் பயன்பெறுவாங்க. அதுவும் இந்த ஏரி பாசனத்துக்கு உட்பட்ட விவசாயிகள் தான் இந்த பணி செய்ய முடியும். அந்த ஏரிக்கு உட்பட்ட நிலம் யார் வச்சிருக்காங்களோ அந்த விவசாயிகள் தான் இந்த பணி செய்யணும். இரண்டாவது கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்க இருக்கிறோம். 300 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு ஒதுக்க இருக்கிறோம். அந்த ஏரியில எவ்வளவு செலவாகுது எஸ்டிமேட் போட்டு 50 லட்சம் ஆனாலும் சரி, 70 லட்சம் ஆனாலும் சரி, 1 கோடி ஆனாலும் சரி, அந்த ஏரிக்கு எவ்வளவு செலவாகுதோ அந்த கரை புலப்படுத்துறது, ஆழப்படுத்துறது, மதக சீர் செய்யறது, வரத்து கால்வாய் சுத்தப்படுத்துறது, உபரி நீர் வெளியேறுகின்ற கால்வாய் சுத்தப்படுத்துறது, இதற்கெல்லாம் எவ்வளவு செலவாகிறதோ அந்த எஸ்டிமேட் படி அதை நிதி ஒதுக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கின்றோம். இதன் மூலமாக பருவமழை பெய்கின்ற பொழுது அந்த ஏரியிலே அதிகமான தண்ணீர்
தண்ணீர் தேங்கும். அதனால விவசாயம் பயன்படுவார். அது மட்டுமல்ல, தடுப்பணை பற்றி மாவட்ட செயலர் சொன்னாங்க. அம்மாவுடைய அரசு 3 ஆண்டு காலமாக இந்த திட்டத்தை பிரித்து 1000 கோடி இதுக்கு ஒதுக்கி வரும். 1000 கோடி 3 ஆண்டு கால திட்டம். இந்த ஆண்டு 350 கோடி ரூபாயில தடுப்பணை கட்டப்படும். 350 கோடி. இது மட்டும் இல்ல, 1000 கோடி இல்ல, இன்னும் எவ்வளவு தடுப்பணை எங்கு வேணுமானால் எங்கெல்லாம் ஓடைகளிலும் சரி நதிகளும் சரி தண்ணீர் செல்கின்றதோ வீணாக கடலிலே கலக்கின்றதோ அந்த நீரெல்லாம் சேமிப்பதற்கு அம்மாவுடைய அரசு தடுப்பணை கட்டப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீரை சேமிப்பது முக்கியம். நீர் இருந்தால் தான் விவசாய தொழில் செய்ய முடியும். ஆகவே எங்கெல்லாம் நீர் வீணாகிறதோ அந்த நீரையெல்லாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அதை தடுப்பணையில் கட்டப்பட்டு நீர் சேமிக்கப்படும் என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இன்றைக்கு விவசாயி கடுமையான உழைப்பார். வேற எந்த துறையிலும் இவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஏன்னா அதுல நான் இருந்து வந்த காரணத்தினால இப்பொழுது நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன். இன்றைக்கு காவிரி ஆட்டோரமா எனக்கு நிலம் இருக்குது. ஆகவே இன்றைக்கு என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து நாங்க விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு விவசாய பணி என்பது கடுமையான பணி. விவசாயி நெற்பயிரை நடவு செய்யணும்னு சொன்னால் அது விளைச்சல் பெற்று அறுவடை செய்து அந்த தானியம் வீட்டுக்கு வந்தால் தான் நிச்சயம். ஏதாவது இடையில நோய்வாய்ப்பட்டால் அந்த விவசாயி நஷ்டத்துக்கு ஆளாகிறார். இன்னைக்கு குழந்தையை காப்பாற்றுவது போல விவசாய பணி மேற்கொள்ள வேண்டும். அப்பதான் நாம் நடவு செய்த அந்த எந்த ஒரு பயிரா இருந்தாலும் விளைச்சலை பெற முடியும். கடுமையான பணி இருக்கின்ற காரணத்தாலே விவசாயத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஏரியில் நிறைந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். ஆகவே இந்த மாவட்டத்திலே இந்த மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் சீர் செய்வதற்கு அம்மாவுடைய அரசு படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கடுமையான வறட்சி வந்த பொழுதும் விவசாயிகளுக்கு தேவையான 2247 கோடி இன்றைக்கு விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது. அதே போல காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில காப்பீட்டு திட்டம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அவர்கள் செய்த நடவு செய்த பயிர்களெல்லாம் இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போய் கருகி போய்விட்டது. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு சுமார் 3000 கோடி இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பெற்று தந்திருக்கிறோம். இதெல்லாம் ஒரு சாதனை. இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் இவ்வளவு நிதி உதவியை காப்பீட்டு திட்டத்தில் பெற்று தந்தது கிடையாது. இவ்வளவு தந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் செய்வதற்கு குறைந்த வட்டியில பயிர்கடன் தரும், வட்டிலா கடன் பயிர்கடன் தரும். இதெல்லாம் அம்மாவுடைய அரசு செய்த சாதனை என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இதே புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சியில் தான் நிறைய திட்டம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம், அம்மா இருசக்கர வாகனம். இன்றைக்கு இதே புரட்சித்தலை அம்மாவில் இருக்கின்றது போது தேர்தல் நேரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிக்கை விட்டாங்க. இன்றைக்கு வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு இருசக்கர வாகனம், அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று சொன்னாங்க. அம்மாவுடைய அரசு ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு தரும். 25,000 மானியம். இன்றைக்கு இது வரைக்கும் 3,35,000 பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு அம்மாவுடைய அரசு இந்த மானிய விலையில ஸ்கூட்டர் வழங்கப்படும் என்பதை, இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியான செய்தி தெரிவிச்சுக்கிறேன். ஒரே நேரத்தில் வழங்க முடியாது. படிப்படியா ஒவ்வொரு 1 லட்சமா கொடுத்து பதிவு செய்யப்பட்ட அனைவருக்கும் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இதே புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சியில் தான் மருத்துவ காப்பீட்டு திட்டம். இன்றைக்கு வேறு எந்த ஆட்சியும் இல்லாதவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினுடைய உதவித்தொகையை இன்றைக்கு உயர்த்திருக்கிறோம். இன்றைக்கு மருத்துவத்தில் ஒரு சகாப்த பழையம். நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு பிறந்த குழந்தைகளுடைய இறப்பு சதவீதம் குறைத்திருக்கிறோம். இந்தியாவிலேயே இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாட்டில். சிசு இன்றைக்கு பிறக்கின்ற அந்த பிறப்பினுடைய இறப்பு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில் ஏராளமான திட்டம் சொல்லிட்டே இருக்கலாம். இன்றைக்கு அவ்வளவு திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்திருக்கிறோம். இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இந்த எனக்கு முன்னாலே நம்முடைய பேச்சாளர் குறிப்பிட்டதை போல ஆட்சி அமைந்த உடனே இந்த ஆட்சி எவ்வளவு நாளுக்கு நிற்கும் எதிர்ப்பு சொன்னாங்க.
பட்ஜெட் போட வரைக்கும் இந்த ஆட்சி இருக்குமா தாக்கு பிடிக்குமான்னு சொன்னாங்க. பட்ஜெட் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு மானிய கோரிக்கை நிறைவேற்ற அறிவிச்சோம். இந்த மானிய கோரிக்கை முடிகின்ற வரை இந்த ஆட்சி நிலைக்குமான்னு சொன்னாங்க. மானிய கோரிக்கையும் நடத்தி முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு இந்த ஆட்சி 3 மாதத்தில் கவிழும் சொன்னாங்க. அப்போ அவரால் நினைச்சது முடியல. ஓராண்டு காலம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு 2வது ஆண்டு காலம் அடித்து வைத்துட்டோம். இந்த ஓராண்டு காலத்துல சந்திச்சது பிரச்சனை, ஏராளமான பிரச்சனை. எந்த ஆட்சியாளருக்கு இவ்வளவு பிரச்சனையை நெருக்கடி கொடுத்திருக்க மாட்டாங்க. எதிர்கட்சி ஒரு பக்கம் நெருக்கடி, அதே போல நம்ம வீட்டுல இருந்து பிரிஞ்சு போன ஒரு ஆள் யாருன்னு தெரியும், அந்த ஒரு பக்கம் நெருக்கடி. அது மட்டும் இப்படி ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கு அம்மாவுடைய அரசு ஓராண்டு சாதனை படைத்த அரசாக இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. என்னை பார்க்கின்ற பல தலைவர்கள் சொல்கிறார்கள், நீ 1 வருஷம் நடத்தது மிகப்பெரிய விஷயங்க. ஆனா பொன்மனச்சம்பளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள், இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவருடைய தனி திறமையின் காரணமாக சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இந்த அரசு இருக்குமா என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நிலைத்து நிற்கின்ற என்பதை நீங்கள் எடுத்து காட்டிவிட்டீர்கள் என்று இடத்திலே சொன்னார். அது நான் செய்யவில்லை, இங்கே இருக்கின்ற மக்கள், மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகள் துணையோடு இந்த ஓராண்டை நாம் வெற்றி கண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவோடு தான் 1 வருஷம் நிறைவு பெற்றிருக்கிறது. எந்த ஒரு ஆட்சிக்கும் மக்களுடைய ஆதரவு இல்லாம இதை நிறைவேற்ற முடியாது. அதே மாதிரி அந்த கட்சியுடைய தொண்டர்கள் இல்லாம பலம் இல்லாத எந்த கட்சி இருக்காது. ஆட்சி கட்சியும் சிறப்பா என்று சொன்னால் அது தொண்டர்களும் மக்களும் ஆட்சிக்கும் கட்சிக்கும் பின்னாலே பக்க பலமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் நினைவுகூட கடைபெற்றுகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஆட்சியை கவிப்பதற்காக சில பேர் புறப்பட்டாங்க. யாரும் தெரியும், டிடி தினகரன். இவர் எங்கிருந்து வந்தாரு யாருக்காவது தெரியுமா? 10 வருஷமா எங்க போனானே தெரியல. 10 ஆண்டு காலமா அம்மா இருக்கின்ற வரை அம்மா வீட்டு பக்கமே காணல. அம்மா அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர், உறுப்பினராக கூட கிடையாது. அம்மா மறைவுக்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாம் இந்த கட்சியும் ஆட்சியும் கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த நினைப்பை முறியடிக்கப்பட்டது என்பதை நேரத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். மேடையிலே வீட்டுக்கின்ற நிர்வாகிகளும் முன்னேறி அமர்ந்திருக்கின்ற மக்கள் துணையோடு அதை முறியடித்து காட்டிருக்கின்றோம். இன்றைக்கு எவ்வளவு அராஜகம் செய்தார் என்பதெல்லாம் நன்றாக தெரியும். கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு குறுக்கு வழியிலே இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மூளை செலவு செய்து ஆசை வார்த்தைகளை காட்டி இன்றைக்கு தவறான வழியிலே தவறான பாதையில் அழைத்து சென்றிருக்கின்றார். எவ்வளவு நீங்கள் மூளை செலவு செய்தாலும் நிச்சயமாக அத்தனை பேரும் எங்கள் பக்கம் வருவார்கள். நாங்கள் 3 ஆண்டுகளும் இந்த ஆட்சி நிறைவேற்ற செய்வோம். மக்களுக்கு தேவையான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம். எனவே நீங்கள் கனவு கண்டிருக்கிறீங்க, இந்த கட்சியை உடைக்கலாம், நீங்க ஒன்னும் பண்ண முடியல. இந்த ஆட்சி கவிக்கலாம், நீங்க அந்த கனவும் பலிக்கல. இன்னைக்கு அம்மாவுடைய ஆத்மாவும் பொன்மனச்சம்பளுடைய ஆத்மாவும் நமக்கு பக்க பலமாக இருந்து இந்த ஆட்சியின் கட்சியும் இன்னைக்கு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இருவரும் தலைவருடைய சக்தி நமக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்திலே அவர் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஊரூரா புறப்பட்டார். அந்த கட்சிக்கெல்லாம் பொறுப்பாளர் வச்சிருக்காரு. எந்த கட்சி பேர்ல பொறுப்பாளர் வச்சானே தெரியல. ஏன்னா தேர்தல் கமிஷனே நீங்க தான் உண்மையான அண்ணா திமுக சின்னத்தை கொடையும் நம்ம கொடுத்துட்டாங்க, கட்சியும் கொடுத்துட்டாங்க. இப்ப அவர் எந்த கட்சி வச்சுக்கிட்டு பொறுப்பு இருக்கான்னு தெரியல. ஒருத்தர் நகர செயலாளர் போடுறான், முன்னணி செயலாளர் போடுறான், மாவட்ட செயலாளர் போடுறான், இன்னொருத்தர் கொள்கை பொறுப்பு செயலாளர் பேசுறான். இன்னைக்கு உடம்பு இருந்தா தலையே இல்லாத உடம்பு மாதிரி எனக்கு கட்சி. இன்னைக்கு கட்சி கூட நம்ம இடத்துல இருக்கு. ஆனால் கட்சியே இல்லாம பொறுப்பு வைக்கும் சொன்னா இந்தியாவில் அந்த டிடி தினகரன் இருக்கிற கட்சி இதுதான். ஏன்னா சுயேட்சை எம்எல்ஏ, கட்சி கிடையாது. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய கட்சியை உடைத்து இன்னைக்கு பரவலப்படுத்தி எதிரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம்.
அதையெல்லாம் இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த டிடிவியில் 1000 டிடிவி தினகரன் பிறந்து வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்கவோ ஆற்றவோ முடியாது. ஏன்னா அத்தனை பேரும் கடினப்பட்டு உழைத்தவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்னைக்கு அம்மா காலம் வரைக்கும் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றியவர். இரவுகள் பாராமல் கட்சிக்கு உழைத்தவர்கள். இந்த கட்சிக்காக பல முறை சிறை சென்றவர்கள். இயக்கம் வளர்வதற்காக பாடுபட்டவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களிடத்தில் இருக்கின்ற காலத்தில் மக்களுடைய பலம் இருக்கின்றது, கட்சி நிர்வாகிய பலம் இருக்கின்றது, தொண்டருடைய பலம் இருக்கின்றது. இவர்கள் இருக்கின்ற வரை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நிறைய கட்சி எனக்கு முன்னாலே சொன்னாங்க, கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன பேசுறான்னு அவருக்கும் தெரியல, கேட்கறவருக்கும் புரியல. ஏற்கனவே ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார், யாரும் தெரியும், விஜயகாந்த். இப்ப அவர் எப்படி இருக்கிறார் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எப்படி இருக்கிறார் என்று அத்தனை பேருக்கு தெரியும். அந்த நிலைமைக்கு தான் இவர்களும் ஆளாவாங்க. ஏன்னா அடிப்படை தெரியாம கட்சி துவக்கிறார். இன்னைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கணும்னு சொன்னா பல முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களை பார்த்து ஆதரவு திரட்டியவர். மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடியவர். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் ஏழை எளியவர்களுக்காக வாரி வாரி வழங்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தான் இறந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை காது கேளாதவர், கண் தெரியாதவர், வாய் பேசாதவருக்கு அந்த சொத்தை விட்டு சென்ற உத்தம தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் எங்க, நீங்க எங்க? அப்படி அவர் உருவாக்கப்பட்ட காலத்தினால்தான், அப்படி அவர்கள் காலத்திலே இந்த இயக்கம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி மக்கள் பணி செய்ய வேண்டும் என்ற கொள்கை வகுத்து கொடுத்த காரணத்தினாலே இதை புரட்சித் தலைவி அம்மாவர்கள் அந்த பாதைகளை சென்ற விளைவுதான் இந்த கட்சி இன்றைக்கும் வலிமையோடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களை மாதிரி இதுவரைக்கும் படத்தில் நடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 65 ஆண்டு காலம் திரைப்படத்திலே நடித்துவிட்டு உடனடியாக அரசியலுக்கு வந்து நான் நல்ல ஆட்சி கொடுத்துருவேன். எப்படி நல்ல ஆட்சி கொடுப்பேன்? ஒரு அரசாங்கத்தில் எத்தனை திட்டம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே தெரியாத நீங்க எப்படி அரசியல் கட்சி துவக்கி நாட்டு மக்களை சந்தித்து நீங்கள் ஆதரவை பெற முடியும்? இன்றைக்கு ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பரானா கூட அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்கணும். பஞ்சாயத்து போர்டு மெம்பருக்கு அந்த பஞ்சாயத்து போர்டு மெம்பர் என்ன சாதாரண செய்யல, எம்பி கூட ஜெயிச்சிடலாம், மெம்பர் ஜெயிக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும், கிராமத்துல இருந்து வந்திருக்கிறேன். அந்த பகுதி அந்த வார்டு இருக்கிற பகுதியோட மக்கள் நல்லா செஞ்சிருக்கணும், நன்மதிப்பை பெற்றிருக்கணும், அவர் மனதில் இடம்பெற்றிருக்கணும். அப்பதான் மெம்பர் ஆக முடியும், பஞ்சாயத்து தலைவராக முடியும், பேரூராட்சி தலைவராக முடியும், சேர்மன் ஆக முடியும், மாவட்ட சேர்மன் ஆக முடியும், எம்எல்ஏ வர முடியும், எம்பி வர முடியும். ஆகவே மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்ய வேண்டும், மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் முன்னிலையில் இடம்பெற முடியும், அப்பொழுதுதான் பதவிக்கு வர முடியும். நீங்க எடுத்த உடனே பதவிக்கு வரணும்னு சொன்னா மாயாஜலத்துல தான் பதவி வரும். இத்தனை பேருக்கு வந்திருக்கிறோம், வர முடியுமா? எனக்கு முன்னாலே நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னதை போல நான் சிலுவமலை சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் சிலுவமலை இடத்துல கிளைக்கழக செயலாளராக 1974 கல்லூரியில் படிக்கும் போது கிளைக்கழக செயலாளராக நான் அப்பொழுது என்னுடைய பணியை துவக்கினேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற காலத்திலே நான் கட்சி பணியை துவக்கினேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அணி வரலாம இருந்த காலத்தில் இவ்வளவு பதவி கிடைச்சது. நான் 9 முறை போட்டிட்டு இருக்கிறேன், 6 முறை எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டிட்டு இருக்கிறேன், 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டிட்டு இருக்கிறேன். பல முறை போட்டிட்டு மக்களிடையே சேவை செய்து அன்பை பெற்று அதே தொகுதி, வேற தொகுதி மாறல, எடப்பாடி தொகுதியிலே போட்டிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியா மாறுவாங்க ஒவ்வொருத்தரும், நான் தொகுதியே மாறல. 2017 சேவல் 1989 சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்றேன். இன்னைக்கு இதே புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் அணி பிரிந்தது
அம்மா தலைமையிலே ஒரு அணி, ஜானகி அம்மா அவர்கள் தலைமையிலே ஒரு அணி. அப்பொழுது அம்மா தலைமையிலே நான் இருந்தேன். எனக்கு இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய திருநாமத்தின் பேரிலே அம்மா பேரை அப்பொழுது ஆரம்பித்தேன். அப்பொழுது இருந்து அம்மாவோட இருந்தேன். அம்மா 89 எடப்பாடியில சீட்டு கொடுத்தாங்க. அப்பொழுது நான் வெற்றி பெற்று சேவல்சின்னத்திலிருந்து வெற்றி பெற்றேன். 91 வெற்றி பெற்றேன். எப்படி 98 எம்பி ஆனேன். இப்படி பல முறை சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற இருந்து வெற்றி பெற்று இன்னைக்கு அமைச்சர் 2011 நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அம்மா கொடுத்தாங்க. நான் சிறந்த முறையில் பணியாற்றிய காரணத்தினால 2016 நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை 2 துறையும் இடத்துல ஒப்படைச்சாங்க. அதே போல கட்சியில 1991 மாவட்ட செயலாளர், சேலம் மாவட்ட செயலாளர். அப்ப நாமக்கல் மாவட்டம் பிரியல, நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் 2 இருந்த பொழுது நான் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் இருந்தேன். இன்றைக்கு 92 அப்பொழுது திருக்கோயில் வாரி தலைவர் என்டோமென்ட் சேர்மனா இருந்தார். அப்ப அம்மா மாநில என்னுடைய சேர்மனா இருந்தாங்க, வாரி தலைவராக இருந்தாங்க. அப்போ நாங்க மாவட்டத்தில் இருந்து நாங்க பணியாற்றணும். 93 சேலம் டயர் சேர்மனாக கொடுத்தாங்க, பால் பண்ணையினுடைய தலைவராக கொடுத்தாங்க. இப்போ சேலம் பால் பண்ணை தான் முதல்ல பால் பண்ணையா இருக்குது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5,27,000 லிட்டர் இன்னைக்கு பால் கொள்முதல் ஆகிருக்கு. தமிழ்நாட்டிலே அதிகமா பால் வருது சேலத்துல தான். நான் இருக்கின்ற காலத்துல 2 முறை அகில தலைவர் பரிசு வாங்கினேன். இன்றைக்கு 93 94 2 முறை பரிசு வாங்கினேன் அகில தலைவர். அம்மா பாராட்டினாங்க. லாபம் ஈட்டின 3.5 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி இருப்பு வச்சிருந்தேன். தமிழ்நாட்டிலே அதிகமா லாபம் ஈட்டிய ஒரே பால் பண்ண சேலம் பால் பண்ண சிறந்த முறையை நிர்வாகம் செய்தார். அதற்கு பிறகு பல்வேறு பதவிகள் நான் அமைப்பு செயலாளர் இருந்தேன், அதே போல கொல்லிபுரம் செயலாளர் இருந்தேன். இப்ப தலைமை செயலாளர் அம்மாவே நியமிச்சாங்க. கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைத்தேன். மாவட்ட செயலாளர் இன்னைக்கும் மாவட்ட செயலாளர் பணியாற்றி இருக்கிறேன். இன்னைக்கு அடிப்படையில் இருந்து வளர்ந்தவன். இன்னைக்கு கிராமத்திலே என்ன பிரச்சனை, அதே போல நகரத்திலே என்ன பிரச்சனை, மாநகரத்திலே என்ன பிரச்சனை நன்கு உணர்ந்தவர். மக்களோட மக்களாக இருந்து பழகி மக்களுடைய பிரச்சனையை நன்கு உணர்ந்து அதை எப்படி நிவர்த்தி செய்வது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதன் அடிப்படையில் தான் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிற என்பதை நேரத்திலே நினைவு வர கடைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு எத்தனையோ புதிய கட்சிகள் முளைத்தாலும் இன்றைக்கு மக்கள் மனதிலே இருப்பது இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட கடைப்பட்டிருக்கின்றேன். அப்படி ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு மக்களுக்கு வாரி வழங்கிய இருவரும் தலைவர்கள் இருக்கின்ற இந்த நல்ல ஆட்சி இருக்கின்ற வரை இந்த ஆட்சியை யாரும் வீழ்த்த முடியாது. கட்சியை உடைக்கின்றவர்கள் உடைந்து போவார்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டுமல்ல இன்றைக்கு நேற்ற ஒரு ஆள் இன்னைக்கு முதலமைச்சர் ஊழல் செஞ்சிருக்கான்னு ஒரு பட்டியல் எடுத்து படிச்சோம். தலையும் தெரியாது வாழும் தெரியல. இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையா இருந்தாலும் சரி, பொதுப்பணித்துறையா இருந்தாலும் சரி, நிறைய டெண்டர் வரும், நிறைய ஒப்பந்தங்கள் வரும். அந்த ஒப்பந்தத்தை முறைப்படி பத்திரிகையில அல்லது நம்முடைய ஆன்லைன் மூலமாக அந்த டெண்டர் படிவத்தை பெற்றுக்கலாம். அந்த யார் தகுதி இருக்காங்களோ அவர்கள் ஒப்பந்தம் போடலாம். அந்த ஒப்பந்தம் முறைப்படி தான் செய்ய முடியும். திறந்த வெள்ளி ஒப்பந்தம். இது திமுக ஆட்சி காலத்தில் அப்படித்தான் நடக்குது, நீ அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நடக்குது. இன்னைக்கு இந்தியா பூரா இப்படித்தான் நடக்குது. ஏதோ புதிய கண்டுபிடிச்ச மாதிரி இப்படி ஊழல் செஞ்சுட்டாருன்னு சொன்னார். இன்னைக்கு 3 குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். அதை விளக்க வேண்டியது என்னுடைய கடமை. மதுரையில ஒரு புறவழிச்சாலை அமைக்கணும். அந்த புறவழிச்சாலையில டெண்டர் போடப்படும். அந்த புறவழிச்சாலையுடைய தன்மை எப்படின்னா, அந்த சாலையை சொந்த செலவில் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டு காலம் அதில் போற வண்டி வாகனங்களுக்கு சுங்க வசூல் செஞ்சு அவர் அந்த பணத்தை பெற்றுக்கணும். அதுதான் நடைமுறை. அது டெண்டர் விடப்பட்டது. 3 பேர் அந்த டெண்டரில் கலந்துக்கிட்டாங்க. ஜிஎம்ஆர் நம்முடைய விமான நிலையத்தை கட்டியிருக்காங்க. ஜிஎம்ஆர் பெரிய விமான நிலையம், நிறைய பெரிய கான்ட்ராக்ட். இந்திய அளவில் பார்த்தா பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு ஒப்பந்தம் எடுத்து வேலை செய்யலாம். அவர் ஒருத்தர் போட்டிருக்காரு.
டிஎன்ஆர்னு மிகப்பெரிய கான்ட்ராக்ட். அவரு நீங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கு டெண்டர் பணி செஞ்சிருக்காரு. இன்னொருத்தர் எஸ்பிகே 3 பேர் போட்டிருக்காங்க. அதுல யார் குறைஞ்சு அந்த டெண்டர் கோட் பண்ணாங்களோ அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுல என்ன தவறு நடந்திருக்குது? இது உடனே இவர்கள் ஊழல் செய்தால் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இது வேலை செஞ்சு பணத்தை போட்டு வேலை செஞ்சு பிறகுதான் ஒவ்வொரு வருஷம் பணத்தை எடுக்கணும். உடனடியாக பணம் கிடைக்காது. 18 ஆண்டு காலம் வசூல் படி பணத்தை எடுக்கணும். இது ஒண்ணு. இன்னொன்னு ஏடிடி டெண்டர். இன்னைக்கு டிஎன்ஆர்எஸ்பி 2 டெண்டர் விடப்பட்டு இது உலக வங்கியின் மூலமாக நம்ம கடனை பெற்று இந்த டெண்டர் அறிவிக்கிறோம். உலக வங்கியினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த டெண்டரை நாம வெளியிடணும். ஆன்லைன் மூலமாக தான் இந்த டெண்டர் வெளியிடணும். ஆன்லைன் மூலமாக டெண்டர் போடலாம். ஆன்லைன் மூலமாக டெபாசிட் கட்டணும். யாருக்குமே தெரியாது. டெண்டர் ஓபன் பண்ண பிறகுதான் யாருக்கு இந்த டெண்டர் கிடைச்சது தெரியும். இதுல என்ன ஊழல் நடந்திருக்கு? இது யாருமே மறைக்க முடியாது. யார் வேணாலும் டெண்டர் போடலாம் ஆன்லைன். அந்த ஆன்லைன் மூலமாக யார் கோட் பண்ணாங்க, தகுதியானவர்கள் குறைந்த விலைப்பட்டியல் இருக்காங்களோ அவருக்கு டெண்டர் கொடுப்பாங்க. அதே போல பிபிஎம்சி அம்மாவுடைய இருக்க காலத்திலேயே இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரே டெண்டர். இன்னைக்கு அது பெரும்பாலான சாலைகள் எடுத்து ஒருத்தருக்கு கொடுத்து 5 ஆண்டு காலம் அந்த டெண்டர் அவரே பராமரிக்கணும். அந்த ஒரு ரோடு போட்டா 5 வருஷத்துக்கு அவரே பராமரிச்சு கொடுக்கணும். அது பேட்ச் வந்தாலும் அவர் தான் போட்டாங்க. என்ன பழுது வந்தாலும் அவர் தான் செய்யணும். அதே பிபிஎம்சி அம்மா ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். முதல்ல பொள்ளாச்சி, இப்படி ஒரு ராமநாதபுரம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இப்படி பல மாவட்டத்தில் டெண்டர் விட்டாங்க. இதுலயும் 2 பேர் 3 பேர் இந்த டெண்டர்ல கலந்துக்கிட்டாங்க. யார் விலைப்புள்ளி கம்மியா இருக்குதோ அவருக்கு தான் கொடுத்தாங்க. இதுல யாரும் ஊழலுக்கு இடமில்லை. திறந்த வெளி ஒப்பந்தம். யார் வேணாலும் திறமையா இருக்க ஒப்பந்தம் போடலாம். தகுதி உள்ளவர்கள் குறைந்த விலையில யார் கோட் பண்ணாலும் அவருக்கு டெண்டர் கிடைக்கும். அதுவும் சாதாரண விஷயம் இல்ல. 5 ஆண்டு காலம் அவர்களே நிர்வகிக்கணும். யார் ரோடு போடுறாங்களோ 5 வருஷம் அவங்களே மெயின்டைன் பண்ணணும். நீங்க நம்ம ஊர்ல ரோடு போட்டா நீ பாத்தீங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் தான் பேட்ச் ஓட்டுறாங்க. 2 வருஷம் கழிச்சா ரிப்பேர் வந்தா கிடையாது, அரசாங்கம் தான் போடணும். ஆனா அப்படி இல்லை. இது அம்மா யாருக்கு அப்படின்னா 5 வருஷம் அவன் தான் பார்க்கணும். ரோடு போட அவன் தான் போடணும் உத்தரவு போட்டு அந்த டெண்டர் கொண்டு வந்தாங்க. அருமையான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த ரோடெல்லாம் சிறப்பா இருக்குது. பொள்ளாச்சி இருக்கிற அந்த மாவட்ட மக்கள் சிறந்த முறையிலே சாலை அமைச்சிருக்காங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அகில இந்திய அளவிலே நம்முடைய சாலை எல்லாம் பார்த்துட்டு தமிழகத்திலே சிறந்த சாலை தமிழகத்தில் தான் இருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. நீ என்னையா கொடுக்க வேண்டியது இருக்குது? நீங்களா வீணா போனவன். அதனாலதான் டிடிவி இருக்கிறீங்க. இன்னைக்கு வெற்றிவேல் யாரு? காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்தவன். இன்னைக்கு அதிமுக வரலாறு தெரியுமா? இன்னைக்கு அதிமுக வரலாறு உனக்கு தெரியுமா? எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இந்த கட்சி உருவாக்கி, எத்தனை முறை சிறை சென்று இந்த கட்சிக்காக பாடுபட்டு உருவாக்கியது. உனக்கு அந்த கட்சியுடைய வரலாறே தெரியாது. இன்னைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மாள் இறந்தவர்கள் பாராமல் உழைத்து இன்றைக்கு கிராமமா சென்று மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்து மக்களுடைய ஆதரவை பெற்று இன்னைக்கு ஆட்சி அமைச்சு எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீ இப்படியெல்லாம் போய் பேசல. உன்னை போல் வியாபாரம் செய்கின்றவர்கள் இயக்கத்தில் வந்த காரணத்தினால்தான் இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு மக்கள் ஏமாற மாட்டாங்க. வியாபாரத்திற்காக நீ வந்திருக்கிற. நீ பச்சை வஞ்சி பார்க்கலாம். கிராமத்தில் நேரத்துக்கு நேரம் நிறமாயிட்டே இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர் லட்சியத்துக்காக வாழ்கின்றவர், கொள்கைக்காக வாழ்கின்றவர். நான் 1974 இருந்து இன்று வரைக்கும் இதே இயக்கத்தில் இருக்கின்றேன். எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். 7 முறை சிறை சென்றிருக்கிறேன். 7 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் இந்த இயக்கத்திற்காக. நீ எத்தனை முறை போயிருக்கிற சொல்லுவாங்க? டிடி திரையில எத்தனை முறை போயிருக்கிறோம்? நீங்களா அம்மா வீட்டில் இருந்த ஒருத்தர் மூலம் கொள்ளை பொருத்தர் வழியாக நீங்க உள்ள வந்தவங்க. அவர்கள் மூலியமா நீ எம்எல்ஏ வாங்கின, மாவட்ட செயலர் வாங்கின. ஏன்னா அவங்கள பேச்சுத்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா உப்பத்தனம் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அது மேல அவங்கள்ட்ட பதவி வாங்கணும், அவங்கள்ட்ட பேசித்தான் ஆகணும், வேற வழி என்ன பண்றது? அதே நீங்க ஒரு இடத்துல வெற்றி பெற்ற உடனே தமிழ்நாடு கூட இவர் பக்கம் பின்னால் இருப்பான்னு நினைச்சுட்டு இருக்காரு. பூனை கண்ணம் ஒண்ணா பூலகமா இருக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அது போல நீ எப்படி வெற்றி பெற்றான்னு அத்தனை பேருக்கு தெரியும். மேலுக்கு நிர்வாகி தெரியும், அந்த பிரச்சாரத்துக்கு தெரியும். இன்னைக்கு 20 ரூபா நோட்டு ஹவாலா திட்டம் இது எவனுக்குமே இது மாதிரி வந்ததில்லை. நான் 9 முறை தேர்தல் இருக்கிறேன். இப்படிப்பட்ட நிறைய பார்க்கல.
14 வருஷம் மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். இந்த மூலையெல்லாம் வரவே இல்லை. 20 ரூபா ஹவாலா பணத்தை வச்சு வெற்றி பெற்ற ஒருவர் பின்னாலே இருந்துகிட்டு இந்த ஆட்சி பத்தி குறை சொல்லிட்டு இருக்காரு. நீ உள்ள போ, அப்பதான் தெரியும். ஆர்கே நகருக்கு நீ அடுத்த உள்ள போ, என்ன ஆகும் தெரியும். மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, வா பாத்துக்கலாம். இன்னைக்கு மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெற்று விட்டார். 20 ரூபா நோட்டை ஹவாலா முறையில பணத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆகி உண்மையாலுமே எம்எல்ஏ சொல்லுவாங்களா? ஏன் உனக்கு திறமை இருந்தா எம்பியில நின்று ஜெயிச்சிருக்கலாம். பெரியகுளம் எம்பியில ஏன் தோத்த? நீ தோத்து போனாலும் தானே. இது தங்க தமிழ் சொல்லு. அப்பொழுது அம்மா இருக்கும் போது இவர் நான் தோப்பதற்கு காரணம் டிடி தினகரன் லெட்டரை கொடுத்தாருந்தான். இன்றைக்கு அவரை பெருமையா பேசிட்டு அந்த கட்சிக்கு கொள்கை பேச கட்சியே கிடையாது, இல்ல கட்சியே ஆரம்பிக்கல, அதுக்கு ஒரு கொள்கை பற்றி செய்யலாம். அவர் பேட்டி கொடுக்கல. எதற்காக சொல்லிட்டு சொன்னால் இந்த ஆட்சி மீது ஏதாவது ஒரு தவறான புகாரை கொடுக்கணும், பொய்யான தகவலை மக்களிடத்தில் பரப்ப வேண்டும், இந்த ஆட்சி மீது கடன் கற்பிக்க வேண்டும், உண்மைக்கு புறமான செய்தி சொல்ல வேண்டும். ஒருபோதும் எடுபடாது. ஏன்னா என்னைக்குமே உண்மை உறங்காது. நிச்சயம் உண்மைதான் இறுதியில வெல்லும், தர்மம் தான் வெல்லும். நாங்கள் உண்மையான ஆட்சி செய்யறோம். இன்றைக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறோம், மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நான் விவசாய குடும்பத்தில் இருந்து பிறந்து இன்றைக்கு பல்வேறு சோதனைகளும் கடந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன். ஆகவே இங்கே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் அத்தனை மக்களும் நலன் பெற அம்மாவுடைய ஆட்சியிலே திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவோம் என்ற நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு சிறப்பான ஏற்பாடு அருமை சகோதரர் ஆறும் அவர்கள் இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய 70வது பிறந்த நாளாகவும் அந்த இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய 70வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்றார். உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். இன்றைக்கு இந்த எண்ணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிக்கும் தொண்டனுக்கு தான் வரும். இந்த இலகிய குணம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன நினைத்தார்களோ, இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், சாதனைப்படுத்துகின்றோம். உயிரோட்டம் உள்ள இயக்கமாக இந்த இயக்கம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இந்த ஆட்சியும் கட்சிக்கும் மக்களுக்காக பாடுபடும் என்பதை தெரிவித்து மிகச் சிறப்பாக எழுச்சியாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவருடைய திருவுருவச் சிலை நிறுவுவதற்கும் அதேபோல் மிக சிறப்பான பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி இங்கே அற்புதமான நலத்திட்ட உதவிகள் வழங்கிய விழாவை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.